அஸ்ஸலாமு அலைக்கும் everyone. எல்லாரும் எப்படி இருக்கிற சோமிக்கிறா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எங்களோட வீடியோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்து எப்படியுமே 2-3 நாள் ஆகிற 2-3 நாளோட வீடியோ எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் எட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே ட்ராவல் வீடியோ தான். எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கெண்டிக்கு சுவாசன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கி. ஸோ எல்லோரும் எங்களோட அம்மாக்காக துவா செஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு வந்து நல்லா ஈக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு நாங்கள் போன வீடியோ தான் நான் இதில் எட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ ஹாஸ்பிட்டல் போய்த்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் அம்மா பார்க்குறது தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். லிஃப்ட்டில் போய்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகும் சொல்லி லிஃப்ட்டில் தான் ஏறினோம். அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் எங்களோட மகள் கொஞ்சம் கத்தி கொண்டே இருந்தா. அப்போ அதுவாக கூட்டிக்கொண்டு நான் வெளியே உட்காந்து கொண்டு இருந்தேன். ப்ரைவேட்டாக ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு வேண்டிய டைமுக்கு போய்த்து பார்த்து கொள்ளையிலும் அந்த ஒரு ரீசனால் எங்களுக்குமே கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு எங்களோட டைமை செட் பண்ணி போடுறதுக்கு மாதிரியும். அப்போ எங்களோட மகள் கத்தி கொண்டே ஆகி அப்படின்றதுனால வெளியே எடுத்துக்கொண்டு வச்சுக்கொண்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதோட எங்களோட மகளுக்கும் ஏசி செட் ஆகலை அப்படின்றதுனால அவளுக்கு தொப்பியும் போட்டு தான் உள்ளுக்கு வச்சுக்கொள்கிற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கும் எங்களோட மகள் கொஞ்சம் விளையாடி இருந்தால் உம்மா தூங்கின்னு சொல்லி பார்த்துக்கொண்டே இருந்தாங்க. புள்ள கத்த போக்குள்ள உமாக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கும் அப்படின்றதுனால புள்ளைய கொஞ்சம் வெளியே கொண்டாந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவவும் பேசாமல் இப்போ உமாக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வெளியே வச்சு கொண்டு இருந்தேன். அப்போ அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாளித்து வச்சு கொண்டு இருந்தேன். அப்போ 2-3 ஹவர் மட்டும் அன்றைக்கி நின்று அம்மா பார்த்து கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ வீட்டுக்கு வந்த டைம் மஷாலான்னு சொல்லி நல்ல மழை. அப்போ அடுத்த நாளில் இருந்து தான் வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கும் மஷாலான்னு சொல்லி நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்போ எழுவினத்துக்கு பிறகு ஸ்டார்ட்லேயே வீடையெல்லாம் முடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் லேஸ் ஆகிக்கும் அப்படின்றதுனால நைட் கழுகி வச்ச எல்லா பேப்பையுமே ஃபஸ்ட்டுக்கு அடுக்கிடுவேன். அப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு அதை தான் நான் செய்வேன். மார்னிங் எப்படியுமே புல்ல எழும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதுக்கு முந்தி எங்களுக்கு ஏழுமான வேலைகளை முடிச்சு கொள்றதும் எங்களுக்கும் ஈஸியாகிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நேரத்தோடு எழும்பி எல்லா வேலைகளையுமே டக்குன்னு முடிச்சு கொள்றதுக்கு தான் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படியுமே வேலை அரைவாசியில் எங்களோட மகள் எழும்பிடுவாங்க. பரவாயில்ல ஏழுமான வேலைகளை சரி முடிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் டக்குன்னு செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ பியாங்கொப்பை எல்லாத்தையுமே அடிக்கினத்துக்கு போகிறோம். அந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல இருக்கிற வேலை முடிஞ்சிடும். அப்போ அந்த இடத்த நீட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் ஏற்கனவே தண்ணி வடிய வச்சுருந்த புடவையை எடுத்து நாங்கள் அதையும் காய போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை காய வச்சக்கொள்ளோ பியாங்கொப்பை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கும். அப்போ பியாங்கொப்பை எல்லாத்தையுமே கவுத்தத்துக்கு போகிறோம். ஒரு பிளேன் டீ ஒன்று குடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளேன் டீ தான் ஊற்றி கொண்டிருக்கிறேன். நான் எப்போயுமே டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் குறவு தான். அதனாலே நான் பிளேன் டீ தான் ஊற்றிக்கொள்வேன். அதோட மழை டைமில் அந்த மாதிரி பிளேன் டீ குடிக்கிறது நல்லா இருக்கும். முந்தி கொஞ்சம் நேரத்தோட பிளேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றது தான் வழக்கம். பட் இப்போ எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எல்லா ரொட்டீனுமே மாறிட்டு சாப்பாடோடு தான் பிளேன் டீ அந்திக்கும் பிளேன் டீ குடிக்கிறதில்ல சாப்பாட்டோடு தான். அது ஒரு போதை மாதிரியே ஆகிட்டு எனக்கு இப்போ. இன்றைக்கி மார்னிங் எனக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லி ஒரு வேலை குறைவாக தான் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் நேற்று நைட் நான் செஞ்ச ரொட்டி பாலானம் எல்லாமே மிஞ்சிட்டு அப்போ அதோட ரொட்டியை தின்றுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பிள்ளைக்கும் ரொட்டிக்கு மயோனிஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் பேசாமல் சாப்பிடுவா. அப்போ பிள்ளைக்கும் எனக்கும் கணக்காக இருந்துச்சு. அப்போ அதையே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன்.
ரொட்டி மிச்சமே நான் தொட்டு தின்றதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து தின்றது தான் நல்ல விருப்பமாயிருக்கும் எனக்கு. அப்போ அந்த ரொட்டி எல்லாமே நான் அந்த ஆணத்தில் ஊறி ஒரு நல்ல டேஸ்ட் உண்டாமிக்கும். ஸோ அதனாலே நான் மிச்சமே ரொட்டி இந்த மாதிரி பிச்சு போட்டு தான் தின்னுவேன். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவுக்கு மசாலான்னு சொல்லி உங்களோட சப்போர்ட் எல்லாமே தந்திருந்தீங்க. அப்போ மிச்சம் சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த சப்போர்ட் எனக்கு கண்டினியூவாக நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ வெள்ளை சாப்பாடு எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகு பகல் ஆக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போ பகலைக்கும் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆக்கி கொண்டிருக்கிறேன். வட்டக்கவை கருவாட்டில் போட்டு ஆக்கிட்டு பீட்ரூட் வதக்கலண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வட்டக்காய் வெட்ட போனால் கொஞ்சம் சக்தி குறைவாய்க்கிறது நல்லாவே விளங்குது. அப்போ ஒரு அந்த இடிக்கிறத வச்சு தான் நான் தட்டி வட்டக்காய் எல்லாமே வெட்டி கொள்வேன். வட்டக்காய் வாங்கி ஒரு 2-3 நாள் ஆகிற அப்படின்னு சொன்னால் அதோட தோலெல்லாம் சீவிட்டு தான் நான் ஆக்குவேன். வாங்கி அடுத்தண்டே சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் நான் தோல் எதுவுமே சீவ மாட்டேன். தோலோடே போட்டு வட்டக்காவை ஆக்கிடுவேன். அப்போ வட்டக்காவை கருவாட்டு கறியோடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் கருவாட்டை வட்டக்காயில் போட்டு ஆக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ அதுக்காகத்தான் நான் கருவாட்டையுமே வெட்டி கொண்டிருக்கிறேன். ரெசிபீஸ் ஒன்றுமே ஷூட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. பிள்ளையோட கொஞ்சம் ரெசிபீஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு அடுப்புக்கிட்ட வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கு பிள்ளைய மலட்டி கொண்டு இருந்தால் அவக்கும் சளி எல்லாமே வந்துட்டு. ஸோ அதனால் ரெசிபீஸ் எதுவும் ஷூட் பண்ணாமல் டே அண்ட் வ்ளாக் மாதிரியே போடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ ஆக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சைக்காய் எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்கப்போக்கள் எல்லாத்தையுமே ஒரு அடிக்கு சட்டியில் கொட்டி எடுக்கிறது மட்டும்தான் வேலையாகும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நேரத்தோடு நான் செஞ்சு எடுத்துக்கொள்வேன். டே விலாக்கையும் ஃபுல்லாக ஷூட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. புள்ள வருத்தத்தில் அலட்டி கொண்டிருக்கிற. அப்போ டக்குன்னு எல்லாத்தையுமே ஆக்கிடணும். வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது கஷ்டமாகிக்குது அப்படின்றதுனால வீடியோ அரைவாசிலே கட் பண்ணுற மாதிரியுமே ஆகிட்டு. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்றனால உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு கண்டினியூவாக தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இப்போயும் லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய வந்து கொண்டு தான் நிற்குது. அதை நாங்கள் கண்டினியூவாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தந்து கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.